அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுந்தர். இன்று டிசம்பர் 8, 2024 வருட கடைசிக்கு வந்துட்டோம். கடந்த 2 மாதமாக பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு மேலும் கீழேயும் போயிட்டு இருந்தது. என்னுடைய இன்னொரு வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நான் நடந்து முடிஞ்சப்புறம் நான் வீடியோ போடல, நடந்து முடியறதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருந்தேன். மார்க்கெட்டில் எந்த தவறும் இல்லை. உண்மையாக பார்த்திங்கன்னா நிறைய பங்குகள் மிகச்சிறப்பான முடிவுகளை வெளியிட்டுள்ளது. இந்த Q2 FY25 பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிஸ் நல்ல ரிசல்ட்ஸை தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி ஒரு அன்வான்ட் சலனம் மார்க்கெட்டில், ஒரு டிப்பு, மறுபடியும் இட்ஸ் கம்மிங் பேக்? பல காரணங்கள், எனக்கு தெரிந்த சில காரணங்களை நான் தெரிவிக்கிறேன். முதல் காரணம் நிறைய பேர் ட்ரம்ப் ஜெயிப்பாருன்னு நம்பலை. எல்லாருமே கமலா ஹாரிஸ் தான் வருவாங்க அக்ராஸ் த வேர்ல்டு. அதான் ஒரு பிலீஃபாக இருந்தது. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய இன்வெஸ்டர்ஸ் கூட சமீப காலங்களில் சைனாவில் இன்வெஸ்ட் செய்ய முடிவெடுத்துட்டாங்க. ஏன்னா ட்ரம்ப் வராமல் இருந்தால் சைனா மேலே போகும், அதனால் சைனீஸ் ஸ்டாக்ஸ்லாம் மேலே போகுன்ற நம்பிக்கையில் இந்தியாவை சேர்ந்த மிகப்பெரிய இன்வெஸ்டர்ஸ்கள் அவங்க கூட சைனாவில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இது ஒரு காரணம். ட்ரம்ப் வரமாட்டார்ன்ற காரணத்தில் நம்ம மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆச்சு. இங்கேருந்து பணம் வெளியே போக ஆரம்பிச்சிது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக ட்ரம்ப் திரும்பி வந்துட்டார். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது பேப்பரில் வந்த நியூஸ், இது உண்மையாக இல்லையா நம்மளுக்கு தெரியாது. ஒரு ஆங்கில நாளிதழில் வந்தது. ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் நடந்திருக்கு மிட் கேப், ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில். நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா February, March இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் நடந்தது. அதாவது எவ்வளோ சீக்கிரம் அவங்க டைல்யூட் பண்ண முடியும், ஸோ தட் ஒரு பேனிக் சுச்சுவேஷனில் இன்வெஸ்டர்களுக்கு எந்த பாதகமும் வரக்கூடாத நிலை எட்ட முடியுமான்ற ஒரு சோதனை February, March வாக்கில் நடந்தது இந்த வருஷம். அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் நடந்ததாக பேப்பரில் வந்தது. அது நீங்கள் படித்து அது உண்மையை ஆராய்ந்து கொள்ள வேண்டும். இது இரண்டாவது காரணமாக இருக்கலாம். இதனால் என்னாச்சு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் எதிர்பார்த்த அளவு வாங்கலை. ஃபாரினர்ஸ் விற்றுட்டு போனாங்க, பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எதிர்பார்த்த அளவு வாங்கலை அந்த குறிப்பிட்ட காலத்தில். நான் சொல்கிறது அக்டோபர், நவம்பர் காலகட்டத்தில். ட்ரம்ப் ஜெயித்ததுக்கப்புறம் அமெரிக்கன் கம்பெனிஸ் சைனாலேருந்து அவங்களுடைய முதலீட்டுகளை வித்ட்ரா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் நியூஸில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். டெக்ஸஸ் மாநிலத்தை சேர்ந்த இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிகள்லாம் தேவர் அட்வைஸ்டு, உங்கள் பணத்தை சைனாலேருந்து எடுத்துருங்க, வேறு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் பாருங்கள். ஸோ அவங்க விற்க ஆரம்பிச்சிட்டாங்க ட்ரம்ப் வந்தப்புறம். ஸோ சைனீஸ் மார்க்கெட் ஏற ஆரம்பித்த மார்க்கெட்டு மறுபடியும் சரிவை சந்தித்தது. இதுக்கப்புறம் ரேட்டிங் ஏஜென்சி CLSAன்னு ஒரு ரேட்டிங் ஏஜென்சி இருக்குது. அவங்க என்ன பண்ணாங்க, இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி, ட்ரம்ப் எலெக்ஷன் முன்னாடி சைனாவோட வெயிட்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி இந்தியாவோட வெயிட்டேஜை கம்மி பண்ணிட்டாங்க. நான் முதல்ல கூறிய காரணமாக கூட இருக்கலாம், கமலா ஹாரிஸ் தான் வரப்போகிறாங்க, அந்த காரணமாக கூட இருக்கலாம். அவங்க என்ன பண்ணாங்க, சைனாவோட ரேட்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணி இந்தியாவோட ரேட்டிங்கை குறைச்சாங்க. அதனாலேயும் ஃபாரினர்ஸ் விற்றுட்டு போக வாய்ப்பு இருந்தது. ஆனால் ட்ரம்ப் ஜெயிச்ச அப்புறம் ஒரு பெரிய யூடர்ன் போட்டாங்க இந்த இன்டர்நேஷ்னல் ஏஜென்சி CLSA. என்ன சொல்லிட்டாங்க, இந்தியாவோட வெயிட்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி சைனாவோட வெயிட்டேஜை குறைச்சிட்டாங்க. ஸோ இப்படி பல காரணங்கள் கடந்த 2 மாதங்கள் இந்திய பங்குச்சந்தையை மேலும் கீழும் உயர்த்தி தாழ்த்தியது. எதிர்வரும் காலங்கள் எப்படி இருக்கும்? சமீபத்தில் நம்மளுடைய நிதியமைச்சர் சொல்லியிருக்காங்க, இந்த 2ஆம் காலாண்டு ஒரு ஒன் டைம் ஈவெண்ட் மாதிரி தான், 3ஆம் காலாண்டு சிறப்பாக இருக்கும்னு அவங்க நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க. இந்த வாரம் SBI, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அவங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 3ஆம் காலாண்டு அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3ஆம் காலாண்டு சிறப்பாக இருப்பதாகவே ஸ்டேட் பேங்க்கோட தலைமை அதிகாரி தெரிவிச்சிருக்காங்க. இது பேப்பர்லாம் வந்திருக்கு. நம்ம பங்குகளில் பல பங்குகள் இந்த 2 மாதங்களில் சரிவை சந்தித்திருக்கக்கூடும். அதில் எத்தனை பங்கு பவுன்ஸ் ஆகிருக்கு, ஹேஸ் கம் பேக் டு இட்ஸ் ஒரிஜினல் ஸ்டேட், அதை பாருங்கள். அதை பார்த்துட்டு அதை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் கிட்ட ஆலோசனை பண்ணி அந்த பங்குகளை நீங்கள் வாங்கலாம். இன்னும் 30% கீழே இருக்குது அப்படின்ற பங்குகள் கொஞ்சம் அடிப்பட்ட யானை மாதிரி தான். மறுபடியும் எழுந்து ஓடிய பங்குகள் குதிரை மாதிரி. 30% விழுந்தது, மறுபடியும் 30% ஏறிவிட்டது. 30% விழுந்த பங்குகள் இன்னும் விழுந்துக்கலையே,
அப்படின்னா அந்த பங்குகளோட மதிப்பு அவ்வளவுதான். அது யானை மாதிரி நேரமாகும். எழுந்து ஓடிய பங்குகள் குதிரை போன்றது. ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற லிஸ்ட் ஆஃப் பங்குகள் யானை மாதிரியா இல்லை குதிரை மாதிரியான்றது நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். எந்த பங்கையும் வாங்குவதற்கு முன்பு சிறந்த ஃபினான்ஷியல் அனலிஸ்ட், கன்சல்டன்ட் ஆகியவர்களை அணுகி அந்த பங்குகளை வாங்குமாறு வேண்டிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.